என் அன்புக்குரியவர்களை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். உலகத்தில் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு நீதிமான்கள் என்று பெயர், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அநீதிமான்கள் என்று பெயர். சரி, ரட்சிக்கப்பட்டோமே, நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு நடப்பது போலதான் அவர்களுக்கும் நடக்கிறது. நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டம் போலதான் அவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கிறது. நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்குவதனால் என்ன நன்மை, என்ன மேன்மை என்று நீங்கள் பலரும் கேள்விகள் கேட்கிறீர்கள். உண்மைதான். உலகத்தில் மனிதனாய் பிறந்த நாம் ஒரு சபிக்கப்பட்ட பூமியிலே வாழ்கிறபடினால் அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் பல வேளைகளில் காரியங்கள் ஒன்று போலதான் நடக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துவார். தீமையை போல தோன்றும், அதை நன்மையாய் மாற்றி விடுவார். கஷ்டம் போல தோன்றும், அதில் ஒரு விடுதலையை கொடுத்து விடுவார். வியாதி போல தோன்றும், அதில் ஒரு சுகத்தை ஆண்டவர் தருவார். இப்படிப்பட்ட எல்லா தீமையான காரியங்களையும் தேவன் மாற்றுவார். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, இந்த புவி வாழ்வின் முடிவிலே உங்களுக்கு ஒரு நித்தியத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும். நித்தியம் என்ற ஒன்று இல்லாதிருந்தால் நீங்களும் நானும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நித்தியம் என்ற ஒன்று இருக்கிறபடினால் நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு வாழ வேண்டும், வாழ முடியும். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் காண செய்வாராம். எனக்கு அன்பானவர்களே, தேவனை பின்பற்றுகிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுக்கு ஊழியம் செய்கிற நீங்கள் மற்ற துன்மார்க்க மக்களைப் போலவே வாழ்ந்து முடிக்கப் போகிறதில்லை. நீங்களும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். அந்த வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவரை சந்தோஷமாய் சேவியுங்கள். அவருக்காக வாழுகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் சேவியாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், தொழிலிலே, ஊழியத்தில், சபையிலே ஆண்டவரே, உங்களை உண்மையாய் சேவிக்கிறவர்களுக்கும் சேவியாதவர்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை கர்த்தர் மீண்டும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை சேவிக்கிற உங்களுக்கும் கர்த்தரை சேவியாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் மீண்டும் காண்பிப்பார். அவரை தொடர்ந்து பின்பற்றுங்கள். இதனால் ஒரு வெற்றியின் நாள். God bless you.